ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபுட் vlog தான் பார்க்க போறீங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா என்னை பற்றி ஷார்ட்டாக சொல்லிடுறேன். நாங்கள் ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் உள்ள உகாண்டாவில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நாங்கள் எல்லாருமே ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் உள்ள உகாண்டாவில் இருக்கக்கூடிய சில்வர் ஸ்ப்ரிங்ஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு பஃபெட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். அங்கே பஃபெட்டில் என்னென்ன வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் இருக்குன்றத பற்றியும் சில்வர் ஸ்ப்ரிங்ஸ் ரெஸ்டாரண்ட் பற்றியும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இப்போ நாங்கள் ரெஸ்டாரண்ட்டை ரீச் ஆகிட்டோம். இங்கே ஒரு பெரிய கார் பார்க்கிங் ஏரியா இருக்குது. ஏன்னா இந்த ஒரு கேம்பஸ்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச், அதே மாதிரி இன்னொரு ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு பெரிய கார் பார்க்கிங் ஏரியா இருக்குது. இங்கே சாப்பிட்றதுக்கு நிறைய ஆஃப்ரிக்கன் மக்களுமே வருவாங்க. ஸோ இங்கே பேக்லாம் செக் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம உள்ளே போயிடலாம். இப்போ நாங்கள் எல்லாருமே ரெஸ்டாரண்ட்குள்ளே என்டர் ஆகிட்டோம். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஆம்பியன்ஸை சுற்றி பாருங்கள், உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ரெஸ்டாரண்ட்க்கு ஒரு 2-3 டைம்ஸ் நான் வந்திருக்கேன், பட் நான் வீடியோ ஷூட் பண்ணதே கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். உகாண்டாவில் எனக்கு பிடிச்ச ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட் ரெஸ்டாரண்ட்னா அது இதுதான். இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஆம்பியன்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், ஏன்னா ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஒரு சூப்பரான பஃபெட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த பஃபெட்டோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 45,000 உகாண்டன் ஷீலிங்ஸ். இது நம்ம ஊர் காசுக்கு 900 ரூபாய் கிட்ட வரும். ஃபுட் எல்லாம் பார்த்துட்டு 900 ரூபாய்க்கு இந்த பஃபெட் வர்த்தா இல்லையான்றதை மறக்காம கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்க. இது ஒரு அன்லிமிட்டெட் பஃபெட், அதாவது ஃபுட்டு வந்துட்டு நீங்கள் எவ்வளோ எடுத்து சாப்பிடலாம், எந்த லிமிட்டும் கிடையாது உங்களுக்கு. முதல்ல நம்ம டெசர்ட் செக்ஷனை பார்த்துடலாம். டெசர்ட் செக்ஷன் தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட். ஸோ இப்போ அதை முதல்ல பார்த்துடலாம். டெசர்ட் செக்ஷனில் ஃப்ரெஷ்லி கட் ஃப்ரூட்ஸ், அது கூட ப்ளூபெரி கேக், அப்புறம் கொஞ்சம் பேஸ்ட்ரீஸும் வச்சுருந்தாங்க. இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டமும் இது கூடவே இருந்தது. அது என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஸ்டஃப்டு குலாப் ஜாமுனும் அது கூடவே வச்சிருந்தாங்க. ஸோ இப்போ டெசர்ட் செக்ஷனை பார்த்தாச்சு. இப்போ அடுத்ததா மெயின் கோர்ஸில் என்னென்ன இருக்குன்றத போய் பார்க்கலாம் வாங்க. மெயின் கோர்ஸ் செக்ஷனில் முதல்ல 2 ஸ்நாக்ஸ் ஐட்டம் வச்சுருந்தாங்க. அது என்னன்னா சில்லி பக்கோடா, அது கூடவே மூங் தால் பக்கோடா. கீழே வந்து பேர் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க பாருங்க. அடுத்ததான் நீங்க பாக்குறது கார்ன் அண்ட் டொமேட்டோ சூப். இதுவும் ஒரு ஸ்டார்டர் தான். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஸ்டார்டர் தான், இன்னும் நம்ம மெயின் கோர்ஸ்க்கு போகல. ஸோ இது வந்து குக்கும்பர் ரைத்தா, அது கூடவே வெஜிடபிள் சாலடும் இருந்தது. அடுத்ததா டிஃபன் வெரைட்டிஸ்ல தோசை, அது கூடவே புதினா சட்னி, அப்புறம் கார சட்னி, 2 சட்னி வச்சிருந்தாங்க. இங்க தோசா மேட் ஆன் ஆர்டர் ஒரு போர்டு வச்சிருக்காங்க பாத்தீங்களா. இதுக்கு என்ன அர்த்தம்னா தோசை எல்லாம் சுட்டு வச்சிருக்க மாட்டாங்க, நம்ம வேணும்னா செஃப் கிட்ட சொல்லணும், அவங்க சுட்டு கொடுப்பாங்க உங்களுக்கு. சன்னா மசாலா வித் கஸ்டா, அப்புறம் பன்னீர் மசாலா. அடுத்ததா ரொம்ப சூப்பரான வெஜ் புலாவ், அது கூட சென்னா மசாலா, பன்னீர் பட்டர் மசாலா இதெல்லாம் இருந்தது. அடுத்ததா நீங்க பாக்குறது உகாண்டாவோட மோஸ்ட் ஃபிளேவரிங் டிஷ்ஷான மட்டோகே, அது கூடவே ஜீனட் சாஸும் இருக்கு. ஸோ இது ஒரு ஆப்பிரிக்கன் ஃபுட். மெயின் கோர்ஸ்ல இருந்த ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பா இது ஒரு பியூர் வெஜ் பஃபெட் அப்படின்னு நீங்க எல்லாருமே நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா அதுதான் கிடையாது, இது ஒரு நான்வெஜ் பஃபெட்டும் கூட. ஸோ நான்வெஜ்ல என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குன்றத பார்க்கலாம் வாங்க. நான்வெஜ் ஐட்டம்ல முதல்ல நீங்க பாக்குறது போட்டி கெபாப், அடுத்ததா இருக்கிறது கடாய் சிக்கன், கடைசியா இருக்கிறது ரொம்ப சூப்பரான மட்டன் பிரியாணி. இப்ப கடைசியா நீங்க பாக்குறது ஒரு ரொம்ப சூப்பரான ஸ்டார்டர் தான். இது என்னன்னா ஆட்டுக்கால் பாயா. இது வந்து இந்தியன் ஸ்டைல்ல வந்துட்டு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்டார்டர் மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா சாப்பிட்டு முடிச்சோடனே சாப்பிட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் மெனு ஃபுல்லா பார்த்துட்டேன், என்ன சாப்பிடணும்னு டிசைட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆரம்பிக்கலாமா? முதல்ல வந்துட்டு சில்லி பக்கோடா எடுக்கிறேன். சில்லி பக்கோடா, அடுத்ததான் மூங் தால் பக்கோடா. மூங் தால் பக்கோடா ஏன் எடுத்தாச்சு. அடுத்ததாக இது வந்து சூப்பு நம்ம அப்புறம் டேஸ்ட் பண்ணிக்கலாம்.
ரைத்தா இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்க்கலாம். ரைத்தா பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ ரைத்தாவும் எடுத்து வச்சுட்ருக்கேன். ஒரு அழகான குட்டி கிளாஸ் கண்டெய்னரில் 3 வெரைட்டி ஆஃப் பிக்கிள்ஸ் வந்துட்டு வச்சுருந்தாங்க. நான் பிக்கிள்ஸ் எதுவுமே ட்ரை பண்ணல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தோசை வந்து மேட் ஆன் ஆர்டர்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் 2 தோசை ஆர்டர் பண்ணியிருந்தோம். சட்னி வந்து 2 சட்னி இருந்தது, புதினா சட்னி, கார சட்னி. நான் 2மே எடுத்து வச்சுருந்தேன். இவ்வளோ ஐட்டம்ஸை பார்த்த உடனே வயிறு ஃபுல்லாகிடுச்சு எனக்கு. நான்லாம் சாப்பிட்றதுல வந்து ரொம்ப வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்பலாம் சாப்பிட முடியாது. ஸோ ஜஸ்ட் லைட்டாக டேஸ்ட் பண்ணிக்கலாமே நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது மட்டர் பன்னீர் புலாவ். ஒரே நேரத்தில் கண்டிப்பாக இத்தனை ஐட்டம்ஸை சாப்பிட முடியாது. அதனால் கொஞ்சம் லைட்டாக டேஸ்ட் பண்ணிக்கலாமேன்னு அடுத்ததாக சென்னா மசாலா, அது கூடவே பன்னீர் பட்டர் மசாலாவும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். எனக்கு இப்போ என் பிளேட்டில் இருக்கிறதே சாப்பிட முடியுமான்னு ரொம்ப டவுட்டாக இருக்குது. ஏன்னா ஃபுட்டை கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணவே கூடாது. நம்ம சாப்பிட்டு முடிச்சு கூட எடுத்துக்கலாம். அதனால் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறதா நல்லதுன்னு தோணுச்சு எனக்கு. ஸோ கொஞ்சம் தான் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். கடைசியாக வெஜ்ஜில் 2 ஐட்டம்ஸ் இருந்தது. அது என்னென்னா மட்டர் மஷ்ரூம், அது கூடவே ஆலோ கேப்சிகம் மசாலா. இப்போ அதை தான் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். இப்போ நான் மெயின் கோர்ஸில் இருக்கக்கூடிய வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்துட்டேன். இதை சாப்பிட்டு முடிச்சதுக்கு பின்னாடி நான்வெஜ் செக்ஷனுக்கு போகலாம். நாங்கள் எல்லாருமே நான் எங்களுக்காக செய்ய சொல்லியிருந்தோம். இப்போ நான் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. இன்னொரு அழகான விஷயத்த நாங்கள் இப்போ தான் நோட் பண்ணோம். அது என்னன்றதை நீங்களும் பாருங்க. மெயின் கோர்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சிருந்தாங்கல்ல ஒரு டேபிள், அது தூரமா நின்று பார்க்கும்போது ஒரு அழகான பெரிய படகு மாதிரியும் அந்த ஓரத்தில் ஒரு படகோட்டி உட்காந்து படகு ஓட்டிட்டு இருக்காரு பாருங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருந்தது. எனக்கு மட்டர் மஷ்ரூமும் பன்னீர் பட்டர் மசாலாவும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இப்போ அதனால மட்டர் மஷ்ரூமும் பன்னீர் பட்டர் மசாலாவும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். இப்போ அடுத்ததா நான் நான்வெஜ் மெனு ட்ரை பண்ண போறேன். நான்வெஜ் மெனுவில் போட்டி கெபாப் அப்புறம் கடாய் சிக்கன் தான் நான் ட்ரை பண்ண போகிறேன். கடைசியாக இருக்கக்கூடிய கோட் பிரியாணி நான் ட்ரை பண்ணல. ஏன்னா இங்கே மோஸ்ட்லி பிரியாணிலாம் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் ஸ்டைலில் தான் குக் பண்ணியிருப்பாங்க. எனக்கு எப்போவுமே இந்தியன் ஸ்டைல் பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் பிரியாணி மட்டும் ட்ரை பண்ணல. ஸோ இப்போ நானும் ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு நானும் எடுத்துக்கிட்டேன். கடைசியாக இப்போ நீங்கள் பார்க்குறது ஆட்டுக்கால் பாயா. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. கால் வலி, போன்ஸ் எல்லாம் வீக்காக இருந்தால் இதை வந்து நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கலாம். இது பெப்பர்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க இந்தியன் ஸ்டைலில். இப்போ ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கடைசியாக டெசர்ட் செக்ஷனுக்கு நான் வந்திருக்கேன். கேக் வந்துட்டு சைடில் ஃபுல்லாக க்ரீம்ஸ் தான் இருந்தது. சரி, நடுவில் வந்து கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாமேன்னு கட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த கேக்கோட ஃப்ளேவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூபெரி. டெசர்ட் செக்ஷனில் கடைசியாக நான் ட்ரை பண்ண போகிறது ஸ்டஃப்டு குலாப் ஜாமுன். குலாப் ஜாமுன் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த டெசர்ட் செக்ஷனில் இருக்க மெனு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் ஆனஸ்ட்டாக உண்மையான ரிவ்யூ சொல்கிறேன். கேக், பேஸ்ட்ரிஸ் எல்லாமே கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்தது. பட் குலோப் ஜாமுன் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்தது. Can you make one dahi puri for me? Dahi puri. Yeah. இப்போ கடைசியாக சாட் செக்ஷனுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ இங்கே ஒரு பானையில் பட்டர் மில்க் வச்சுருக்காங்க. அடுத்ததாக பானிபூரிக்கு ஊற்றுவாங்களா ஒரு புளி தண்ணி, அதுவும் வந்துட்டு ஒரு பானையில் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே வந்துட்டு தஹி பூரி, பானிபூரி, சாட் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும்.
சாட் ஐட்டம் செய்யறதுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே இந்த டேபிள்ல அழகா அடுக்கி வச்சிருக்காங்க பாருங்க. ஸோ நம்ம என்ன சாட் ஐட்டம் வேணும்னு கேட்குறோமோ அந்த சாட் ஐட்டமை உடனே அவங்க ரெடி பண்ணி கொடுத்துடுவாங்க. நான் எனக்கு தயி பூரி வேணும்னு கேட்டிருந்தேன். ஸோ அவங்க ஒரு 5 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா கடகடன்னு எல்லா ஐட்டம்ஸும் போட்டு ரெடி பண்ணிட்டாங்க. தேங்க்யூ. ஸோ ஒரு சூப்பரான பானிபூரி வாங்கியாச்சு. தயி பூரி என்னோட ஃபேவரேட்டு. பானிபூரி தயி பூரி எப்போவுமே இங்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் சாட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் பஃபெட் 900 ருபீஸ்க்கு ஒர்த்தா இல்லையான்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் எனக்கு ஷேர் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு இது மோர் தென் ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எங்களால் சாப்பிடவே முடியல, அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான ஃபுட் வெரைட்டிஸ் இங்கே இருந்தது. மஷ்ரூம் பன்னீர்லாம் சூப்பராக இருக்கு. மஷ்ரூம் பண்ணிடலாம். அப்புறம் எதுவுமே குறை சொல்ல முடியலக்கா, எல்லாமே நான் சூப்பராக இருக்கு. ஓகே, தேங்க்யூ. ஹலோ, ஹாய். The food is very good. Thank you so much. And the service is also good. Thank you. What's your name? Timothy. Sorry? Timothy. Okay. Thank you so much. நான் சென்னையில் பார்பிக்யூ நேஷனில் தான் இந்த மாதிரி ஒரு அன்லிமிட்டெட் பஃபெட் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் ஆஃப்ரிக்காவில் உகாண்டாவை பொறுத்த வரைக்கும் நிறையா ரெஸ்டாரண்ட்ஸில் எவ்ரி சண்டே இந்த மாதிரி ஒரு சண்டே பிரஞ்ச் பஃபெட் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ரெஸ்டாரண்ட்டை போய் நீங்கள் ஃபுட் என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரேஞ்ச்குள்ளே தான் இருக்கும், அப்படி இல்லைனா இதை விட கம்மியாகவும் இருக்கும். இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஸ்விம்மிங் பூலுமே இருக்குது. ஸோ நீங்கள் பே பண்ண அமௌண்ட்டுக்கு ஸ்விம்மிங் பூலுமே குளிக்கலாம். இப்போ அடுத்ததா இன்னொரு அழகான ஒரு லொக்கேஷனுக்கு நான் உங்களை கூட்டிட்டு போக போறேன். ஸோ இங்க இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான காட்டேஜஸ் தான். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்க்கு பக்கத்தே தான் இது எல்லாமே இருக்கு. ஸோ நீங்க உகாண்டாக்கு புதுசாக வரீங்க, இங்க ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா இங்க புக் பண்ணி ஸ்டே பண்ணலாம். ஒவ்வொரு காட்டேஜ்க்கு வெளியே ஒவ்வொரு பேர் போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ இது எல்லாமே உகாண்டால இருக்கக்கூடிய முக்கியமான லொக்கேஷன்ஸோட பேர் தான் இந்த காட்டேஜ்க்கு வச்சிருக்காங்க. அதெல்லாமே ரூம் தான். இங்கே நீங்கள் ஸ்டே பண்ணுறதா இருந்தால் ரூம்ஸ் நீங்க புக் பண்ணிக்கலாம். அது பேர்லாம் போட்டுருப்பாங்க, ஒரு ரூம்க்கு ஒரு பேர் போட்டுருக்காங்க. ரிசப்ஷன் வந்துட்டு இங்கே வெளியே இருக்கு. ரிசப்ஷன் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் ரூம்ஸ்க்கு வெளியே தான் இருக்குது. ஸோ இங்கே ஒரு போர்டு வச்சிருக்காங்க பாருங்க, வே டு ரிசப்ஷன். ஸோ இந்த ரூம்ஸ் இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருந்தது. இந்த லொக்கேஷன் பாருங்க, உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. ஸோ அந்த செடிக்கிட்ட நின்று ஃபோட்டோ எடுக்கலாமே, நானும் என் பொண்ணும் போயிட்டு இருக்கோம். மஞ்சள் இங்கே வெத்தலையும் இருக்கு. ஸோ நான் வெத்தலை வந்து பறிக்கிறதுக்கு கேட்டிருக்கோம் உங்ககிட்ட. இந்த ஊர் மண்ணுக்கும் கிளைமேட்டுக்கும் நீங்கள் எந்த ஒரு செடி வச்சாலுமே அது தடுத்து உடனே வந்துடும். ஸோ இப்போ நாங்கள் வெத்தலை செடி கொஞ்சம் பறிச்சுட்டு இருக்கோம் வீட்டில் வைக்கிறதுக்கு. ரொம்ப சூப்பரான லஞ்ச் மெனுவை முடிச்சுட்டு இப்போ நாங்கள் எல்லாருமே சில்வர் ஸ்ப்ரிங்ஸ் ஹோட்டல்லேருந்து கிளம்பிட்டோம். இந்த பஃபெட் எப்படி இருந்ததுன்றதை மறக்காம கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்கள் யாராவது உகாண்டால இருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம இந்த ஹோட்டலில் வந்து ஃபுட் ட்ரை பண்ணி பாருங்க. சில்வர் ஸ்ப்ரிங்ஸ் ஹோட்டலோட மெயின் ரிசப்ஷன் ஏரியா இதுதான். நீங்கள் புதுசாக ஏதாவது ரூம் புக் பண்ண போகிறீங்க, அப்படி இல்லைனா ஏதாவது என்கொயரிஸ்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி ரிசர்வேஷன் டெஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. இந்த போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள் குட்டியா.
இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த ஃபுட் vlog வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்க எல்லாரும் நான் மீட் பண்றேன். நீங்க யாராச்சும் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம உங்களுடைய ஃபீட்பேக் என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. உண்மையிலேயே இந்த டே ரொம்ப சூப்பரா போச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.